லவ் பண்ணுற பெண்களாக இருக்கட்டும், இல்லை இனிமே தான் நான் லவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பெண்களாக இருக்கட்டும், இந்த படத்தை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ராஷ்மிகா மந்தனா நடித்த தி கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் டப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தை நான் ஏன் வந்து பார்க்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி ஒரு பையனை சூஸ் பண்ணக்கூடாது, அப்படி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து எப்படி வெளியே வரணும், ஸோ இப்படியெல்லாம் ஒரு பையன் இருப்பானா அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். இது ஒரு படம் தான், ஆனால் ரியல் லைஃபுக்கும் கனெக்ட் ஆகும். உங்களுக்கு அப்படி கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ராஷ்மிகா வந்து அவங்க ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வந்து படிக்கிறதுக்கு வராங்க. அங்கே ஒரு பையனை வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவனுக்கு இந்த பொண்ணு வந்து பிடிச்சி போயிடுது. நல்ல ஹோம்லி கேலாக தான் இருக்காங்க, ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த லவ் வந்து ரொம்ப ராங்காக போகுது, ரொம்ப டாக்ஸிக்காகவும் போகுது. அதுலேருந்து அவங்க விடுபட நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களால முடியல. அவ்வளோ டாக்ஸிக்காக போகிற இந்த லவ் வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வராங்க, இவங்க காதலிச்சனால அவங்க எடுத்த முடிவு என்னங்கிறதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமைங்கிறது வேணுங்க. பொறுமையாக பாருங்கள். இந்த படத்தோட டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எழுதியிருக்காங்க. தமிழ் டப்பிங் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கு. ராஷ்மிகா ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. படத்தோட டைரக்ஷனாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டேரக்டர். படத்தோட கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரகிள், ரொம்ப டிப்ரெஷன், லவ்னாலாம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, தனக்குன்னு வாழ ஆரம்பிங்க, தன்னோட செல்ஃப் லைஃப்பை வந்து பார்த்துக்குங்கன்ட்டு அவர் சொன்ன அந்த மெசேஜ் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு. எவ்வளோ தான் டிப்ரெஷனாக இருந்தாலும், எவ்வளோ டாக்ஸிக் லவ்வாக இருந்தாலும் தற்கொலைங்கிறது ஒரு தீர்வே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. இந்த படத்தை மேக்ஸிமம் வந்து யங் லேடிஸ் வந்து பாருங்கள். லேடிஸ் மட்டும் இல்லை, பாய்ஸும் பாருங்கள். ஒரு பொண்ணை வந்து நீங்கள் டாக்ஸிக்காக இது மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிளை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்கங்கிற விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாய்ஸும் பார்க்கலாம் இந்த படத்தை. ஓகே, நம்ம இதே மாதிரி மூவி ரிவ்யூக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.